திரு ரகு, அண்ணாமலைக்கு எதிரான நிலைப்பாடுனா மூன்றை சொல்ல முடியும். ஒன்று, திரு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் அவரோடு முரண்பட்டு நிற்கக்கூடிய பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள். இன்னொன்று, அதிமுக கூட்டணி வேணும், திரு அண்ணாமலை தலைவராக நீடித்தால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ என்ற அடிப்படையில் இவர் மாற்றப்படணும்னு சொல்லக்கூடிய பாஜக தலைவர்கள். மூன்றாவது, கூட்டணிக்கு சம்மதம்னா திரு அண்ணாமலை மாற்றணும்னு ஒருவேளை திரு இபிஎஸ் டிமாண்ட் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் தேசிய தலைமை சொன்ன பிறகு முரண்பட்ட தலைவர்கள் திரு அண்ணாமலையோடு பயணிச்சு தான் ஆகணும். அதில் ஒன்றும் அவங்களுக்கு மாற்றுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதிமுகவுடனான கூட்டணின்னு ஒருவேளை பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலையை மாற்றணுங்கிற வைக்கக்கூடிய டிமாண்டும் திரு இபிஎஸ் உடைய டிமாண்டும் ஒரு புள்ளியில் இணைஞ்சா இது சாத்தியமா? அப்படி இதை அணுக முடியுமா? அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறதே இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்களே. ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிஜேபியில் எங்கேயுமே யாரும் இது கேட்க முடியாது. அப்புறம் இபிஎஸ் கன்சிடரபிளி வீக்கெண்ட் இப்போ அவர் கட்சியிலேயே அவரு காஸ்ட சேர்ந்த ஒருத்தரே இவரை விட சீனியரோட என்கேஜ் பண்றாங்க. அப்பனா இபிஎஸ் அப்பதான் திரு ரவீந்திரன் சார் சொல்ற மாதிரி திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலா, திரு டிடிவி, திரு அண்ணாமலை அப்படின்னு ஒரு அலைன்மெண்ட் உருவாக போதோ அப்படிதான் அவர் கோடிட்டு காமிக்கிறார், இன்க்ளூடிங் பாமக பாஜக. அப்படி செய்யல, அதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இபிஎஸ்ஏ போய் பார்த்ததே நாங்க ரெடின்னு சொன்ன மாதிரி திரு மோடி எப்பவும் பார்க்க போறதா சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்ததுலயே முடிஞ்சு போச்சுங்க. அது இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு டிவிகேவோட வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு டிசைசிவா அது ஒரு பொலிட்டிக்கல் இதுதான், மெனுவர் தான். அது எல்லாருக்கும் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. ஏன்னா இப்ப பிஜேபியோட போக மாட்டாருன்னு ஏடிஎம்கே ஆதரிக்க காத்துட்டு இருந்தவங்கலாம் ஒரு செட்பேக் தானே. அது எவ்வளவு நடுநிலை வாக்காளர்கள் பிஜேபி பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஏடிஎம்கே டிவைசிவ் பாலிடிக்ஸ் பண்றது இல்ல, அதனால அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அந்த அந்த குட்வில் எல்லாம் இப்போ காலி பண்ணிட்டார்ல, திரும்பி போய் பார்த்துட்டு. ஸோ ஆனால் அண்ணாமலை இப்போ அண்ணாமலைக்கு காடர் கிட்ட பாப்புலாரிட்டி இருக்கலாம், ஆனால் மற்ற தலைவர்கள்லாம் நம்மள அவ்வளோவா இவர் நாட் டேக்கிங் அலாங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. அரவணைத்து செல்லல. ஏன்னா இவர் அவரை தான் முன்னிறுத்துறாரு. அண்ணாமலை அந்த ஒரு பர்சனாலிட்டி கல்ட்ட அவரே பாஜக எப்படி பார்க்கும்? அவரை முன்னிறுத்தினார்னாலும் கட்சியை வளர்த்திருக்கிறாரு, வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறாரு கார்த்திகன் அதுல அப்படின்னு பார்க்கணும். கரெக்ட். அதுல இவரை கொண்டு வந்தது அமித்ஷா மோடிங்கிறதுனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்க ட்ரெடிஷ்னலா பல வருஷமா கட்சியில உழைச்சு மேல வந்த ஆள்னு வச்சுங்களேன், அவங்க இவங்க மோடி அமித்ஷா அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இவங்க ப்ராப்பர் பண்ண ஒரு லீடர் அவர். அண்ணாமலைங்கிறது யாருக்கு தெரியும்? சடனா ஆல் ஆஃப் சடனா அரசியல ஜாயின் பண்றாரு, உடனே ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய மாநிலத்துல தலைவர் ஆறாரு. அந்த மாதிரி அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டுல பாஜக இல்லைன்ற ஒரு சூழல் வந்துருமோ அப்படின்னா கூட அதை பாஜக அனுமதிக்குமா என்ன? அவங்க வெயிட் அண்ட் வாட்ச். ஒருத்தர நம்பி இல்ல இந்த கட்சி. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சித்தாந்தத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சி. அவங்க நீங்க ஆக்சுவலா அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல பாத்தீங்கன்னா பஜன்லால் சர்மான்னு ஒருத்தர் கொண்டு வராங்க ராஜஸ்தான்ல. யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. அதே மாதிரி மோகன் யாதவ் மத்திய பிரதேஷ். ஹரியானாவுக்கு முதல்வரை யாரோ பேசிட்டு இருக்கோம், வேற ஒருத்தர் நியமிக்கப்படுறாரு. டெல்லியில வேற யாரோ பேசிட்டு இருக்கோம், என்னென்னமோ சொல்லிட்டு வேற யாரோ ஒருத்தர். என்னென்ன காஸ்ட் கால்குலேஷன் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். சாஹிப் சிங் வர்மாவோட பையன் வருவாரு, அவரு வருவாரு, இவரு வருவாரு. திரு எல் முருகன் பாஜகவுடைய மாநில தலைவர் ஆவார்னு யாரும் யோசிக்கவும் அந்த நேரத்துல. இவங்களோட ஸ்டைல் அதுதான். நீங்க சிவராஜ் சிங் சௌஹானோட என்ன பெரிய பர்சனாலிட்டி மத்திய பிரதேஷ்ல. மோடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, பிஜேபியில பர்சனாலிட்டினா நான் மட்டும்தான் இருக்கணும், என்னால எலெக்ஷன் ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர நீங்க ஒரு லீடர் ஜெயிச்சிட்டாங்கன்னா வரக்கூடாதுங்கிறது. எந்த ஸ்டேட்லயுமே அவங்க அது மாதிரி என்கரேஜ் பண்றது இல்ல. நீங்க இவரை சுவேந்து அதிகாரி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு லீடர் இல்ல மமதா பானர்ஜி எதுக்கிறதுக்கு, அதனால அவங்க ஆயுதத்தையே எடுத்து அவங்களோட போர் செய்யறாங்க. அவங்க கட்சியிலே அவருக்கு பொலிட்டிக்கல் அனுபவம் இருக்கு. அவங்க அப்பாவும் எம்பியா இருந்தவர், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. ஆனா அண்ணாமலைக்கு எந்த பேக்கிங் இல்லாம வந்திருக்காரு. ஆனாலும் அவங்க ஒரு கண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கட்சியை விட ஒரு பெரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா, இந்த தொண்டர்களுடைய கிளாமரை பார்த்து அவங்களே கூட ஓ அப்படி போகுதா கதை, நாங்க இப்ப மாத்துறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு அவரை மாத்தினா அண்ணாமலையோட ஈகோ கொஞ்சம் ஹர்ட் தானே ஆகும். ஏடிஎம்கேக்காக நான் ஒரு தொண்டன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி முடிவெடுக்குதோ அதுக்கு நான் தொண்டன் சொல்றவர் அது உண்மையிலே மனப்பூர்வம் நம்பி சொல்றாங்க பார்க்கணும். தொண்டன் இல்லைன்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. திரு ரவீந்திரன், என்ன முடிவெடுத்தாலும் கட்சி தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் அடிபணிஞ்சு ஏற்றுக்கொள்வேன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 2-3 நாட்களாக அவர் புதிய கட்சி தொடங்க போறார் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள்லாம் வருது.
என்ன முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அவர் தொடர்ந்துட்டார்னா சிக்கல் இல்ல, அடுத்த நிலைப்பாடு. தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் கீழே இருந்த கட்சியை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்தது அண்ணாமலை தான். ஒரு பேட்டியில நான் ஐயா மூப்பனார் கூட ஒப்பிட்டு பேசினேன். மூப்பனார் போர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு, ஒரு தொடர்ந்து 30 எம்பிக்களை பெற்ற ஒரு வெற்றிகரமான கட்சியில போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி ஒரு பவரா நின்னாரு. நமக்கு வரலாறு தெரிஞ்சதுதான். அண்ணாமலை போர் பொலிட்டிக்ஸ் பண்ணல, கன்ஸ்ட்ரக்டிவ் போர் பொலிட்டிக்ஸ்னு கூட இதை சொல்லலாம். ரொம்ப மோசமா இருந்த கட்சியில ஒரு ஹீரோவா வந்து நிற்கிறாரு. காரணம், இவரை ஒரு போலீஸ் ஆபீசரை போடும்போதே மற்ற ஸ்டேட்டை தாண்டி தமிழ்நாடு ஹீரோயிசத்தை பார்க்கக்கூடிய ஒரு மண். 1969 ஸ்பிளிட்டுக்கு பிறகு 71 இந்தியா ஃபுல்லா இந்திரா காந்திக்கு காங்கிரஸ் தான் காங்கிரஸ். தமிழ்நாட்டில் 35 to 40% காமராஜுக்கு காங்கிரஸ் தான் காங்கிரஸ்னு இருந்ததுன்னா திராவிட இயக்கம் தந்தை பெரியார் காமராஜ் கொடுத்த ஒரு ஹீரோ வர்ஷிப் தான் முக்கிய காரணம். ஸோ இங்க வந்து ஹீரோவா நின்னா அமைப்பு இல்ல, எதுவுமே இல்ல, யாருமே இல்லைன்னா பரவாயில்ல. திரு மோடின்னு ஒரு பெரிய பிம்பம் இருக்குல்ல, தேசிய பிம்பமே இருக்கிற போது மாநில பிம்பத்தை பிராக்டிகலா பார்த்தா மோடிங்கிற பிம்பத்தை வச்சு 2019 வந்தது, வெற்றி பெறும்போது வந்தது ஸ்ட்ரக்சர்டு ஓட்டோட 20% வாக்குகள் குறைவு. இப்பவும் மோடிங்கிற பிம்பம் மற்ற இடங்களில் பின்னடைவு சந்திக்கும் போது ஸ்ட்ரக்சர்டு ஓட்டோட 9% ஓட்டு கொண்டு வந்திருக்காருன்னா அண்ணாமலைக்கு உழைப்பும் அண்ணாமலை ஒரு ஹீரோவா அங்கே நின்னதும் ஒரு காரணம். மோடியே அதை ரெகனைஸ் பண்றாரு. அதில் அண்ணாமலைக்கு சமூகத்தையே குளோரிஃபை பண்ணி அந்த ஓட்டை எடுக்கணும்னு ப்ரூடண்டான ஒரு லீடர் தான் மோடி. ஸோ அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன், மோடிக்கு பெரிய அசட்டு. கண்டிப்பா அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகமா இருப்பார். ஒரு மாநில தலைவரா வரதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம்னு நான் கருதுறேன். அது இல்லைன்னாலும் அண்ணாமலை உள்ள தான் தமிழக பாஜகவுக்குள்ள அதிகம் இருக்கும். இல்லைனாலும்னா வேற என்ன பொசிஷன்ல வந்தாலும் அவருக்கு தான் இருக்கும். அவரை தான் லீடரா பாக்குறாங்க. அடுத்த வர லீடருக்கு பெரிய பிரச்சனை. போற மீட்டிங்ல எல்லாம் அவங்களும் நல்லா பண்ணுவாங்கப்பான்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு. இல்ல அதெல்லாம் எங்க அவர் ஈகோ எல்லாம் இல்ல, எனக்கு ஈகோ இருக்குன்னு சொல்லுவாரு. நான் ரொம்ப எளிமையானவன், விவசாயியின் மகன், இப்படிதான் பேசுறாரு. அவருக்கு யாரோ ஒரு 8 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக கொடுப்பாங்க? சும்மா கொடுப்பாங்களா? இவர் இருப்பாரு, தொடர்ந்து இருப்பாரு, ஒரு நண்பர் தான் கொடுக்குறாரு எனக்கு பணம்லாம் சொன்னார்ல பப்ளிக்கா. எப்படி எதுக்காக கொடுப்பாங்க ஒருத்தருக்கு? இவர் கண்டினியூ பண்ணுவாரு, இவர் ஏதோ ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல வருவாரு அப்படி நினைச்சு தானே கொடுப்பாங்க. அப்ப நீங்க தனி கட்சி பத்தி கேட்டீங்க, அந்த சஸ்பிஷன் எனக்கு இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட பர்சனாலிட்டி ஈகோக்கு இன்னொருத்தர் தலைமையில அது மோடி மாதிரி ஒரு லீடர் இல்லாம வேற ஒருத்தர் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிற பொசிஷன்ல இல்ல. அப்புறம் இன்னொன்னு கார்த்திகேயன், நீங்க என்னதான் அண்ணாமலையை அவங்க செல்லப்பிள்ளையா பார்த்தாலும் ரிசல்ட்ஸ் மேட்டர். சவுத் இந்தியால பிஜேபி எம்பி வின் பண்ண முடியாத ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. கேரளால கூட வந்துருச்சு, தெலுங்கானா எம்எல்ஏவும் இல்ல, இந்த 4 எம்எல்ஏவும் இல்ல கூடுதல் எண்ணிக்கையில இல்லங்கிறதையும் பாஜக விரும்ப. பாஜக வந்து அண்ணாமலை தாண்டி கூட இங்க வளரணும்னு நினைப்பாங்கல்ல. அண்ணாமலை இப்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி, எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபௌட் ஹிம். பட் சோஷியல் மீடியால வர இம்பாக்டை வச்சு நீங்க எலக்ட்ரல் பேட்டில் ஜெயிக்க முடியாது இல்ல. நீங்க என்ன பஜன்லால் சர்மாக்கோ அல்லது மோகன் யாதவுக்கோ என்ன பெரிய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கா? இவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல மோடி பேரை வச்சு. அண்ணாமலைக்கு என்ன லக்குனா, மோடி மேஜிக் தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகல, அவரால் வின் பண்ண முடியாது, அவர் பேரை சொல்லி வின் பண்ண முடியாதுங்கிறதுனால மேபி அவங்க வந்து இன்னொரு ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இல்லனா இந்த அளவுக்கு மோடி ஏத்துப்பாரா? ஆமா, அந்த ஸ்டேட்மென்ட் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்ப அண்ணாமலை வந்து ஜெயிச்சிருக்கணும்ல, ஜெயிக்கவே இல்லை. கட்சிக்கான ரிசல்ட்னு பாக்குறதா, அது ஆளுமை சார்ந்ததாக மோடிக்கு கிடைக்காதது திரு அண்ணாமலைக்கு கிடைச்சது. கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க நான் சொல்லுவேன் அண்ணாமலையோட. ஏன்னா இந்த பர்சனாலிட்டி கல்ட்ட டெவலப் பண்றவங்க அவங்க ஜெனரலா ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப வேற வழி இல்ல, தமிழ்நாட்டை நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு பிரேக் த்ரூ வேணும்னா இதுதான் ஸ்டைலோன்னு அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க, யோகி மாடல் மாதிரி. ஓகே, அதாவது இங்க பைப்போலரை உடைச்சி எடப்பாடி பழனிசாமியை 20% இருக்கிறவரை ஒரு 15% மார்ஜினலைஸ் பண்ணி கண்டெயின் பண்ணாதான் 2029 மோடிக்கு வந்து களம் கண்டிசிவா இருக்கு. அதுக்கு அண்ணாமலை தேவை, அதுக்கு அண்ணாமலை தேவை. எடப்பாடியை மார்ஜினலைஸ் பண்ணதுக்கு அண்ணாமலை தேவை. என்னோட கருத்து, பொறுத்திருந்து பார்ப்போம். ரகு அவர் கருத்தை சொல்றாரு, கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் 2-3 நாட்கள்ல விடை கிடைக்கும். பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருந்தவர்.